தளபதி விஜய் நடிப்பில் இந்த வருஷம் வெளியாக இருக்கிற படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ். அந்த படத்தோட நியூ போஸ்டர் இன்றைக்கி காலையில் ரிலீஸ் ஆகிருக்கு 11:30 மணிக்கு. ஆல்ரெடி நியூ லுக் போஸ்டர் மற்ற நேம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 31 6 மணிக்கு மேலே ரிலீஸ் ஆச்சு. அதுவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு போஸ்டரும் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் லுக் இருந்த இது கூட செகண்ட் லுக்கில் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ மூணாவது போஸ்டர் பார்த்திங்கன்னா விஜயோட அவர்களோட பார்த்திங்கன்னா பிரபுதேவா மற்றும் பிரசாந்த் இன்னொரு ஒரு நடிகர் சேர்த்து 4 பேரோட போஸ்டர் வந்திருக்கு. எல்லாம் கன்னோட வச்சுருக்காங்க. அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதில் ஆக்ஷன் ஸ்பேசஸ் எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் தளபதி படம் ஒரு மிகப்பெரிய எஃபெக்டிவான ஒரு ஆக்ஷன் படமாக அந்த படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தளபதியோட பார்த்திங்கன்னா வேறு யாரையும் நடிக்கிறாங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் ஹீரோயினா மீனாட்சி சௌத்ரி, லைலா, ஸ்னேகா, முக்கியமாக நெகட்டிவ் கேரக்டர் வில்லனுக்கு மோகன், பழைய நடிகர் மோகன் நடிக்கிறாரு, யோகி பாபு, ஜெயராம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் நடிக்கிறாங்க இந்த படத்தில். ஸ்டார் காஸ்ட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. அதிகமாக வெளிநாடுகளில் தான் மேக்ஸிமம் ஷூட்டிங் இதில் ட்ராவல் ஆகுது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு தளபதி படத்துக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது வெங்கட் பிரபு பண்ணுறாரு. ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா அவரோட சேர்த்து சந்திரா, எழில் அரசு, குணசேகரன் பண்ணுறாங்க. டயலாக் பார்த்திங்கன்னா விஜி மொழி படத்தோட எடுத்தவர் விஜயும் வெங்கட் பிரபு டயலாக் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் கல்பாத்தி அகோரம் தான் பண்ணுறாங்க. சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா சித்தார்த் திப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த இந்த பொங்கல் ரிலீஸான கேப்டன் மில்லர் படத்தோட சினிமோட்டோகிராஃபர் தான் அவர் சித்தார்த் திப்பு. எடிட்டிங் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ரகு அவர் பண்ணுறாரு. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். இது ஒரு ட்வின்ஸ் கதை. அது ட்வின்ஸ்னு சொல்ல முடியாது, இரட்டையர்கள் நடித்த ஒரு கதை. அது அப்பா மகன் ஒரு கான்செப்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம இந்த கதையை சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. வேறு மாதிரி ஒரு கதையில் நம்ம இந்த கதை அமைச்சிருக்காங்கன்னு ஒருத்தருது. அது படம் வந்தால் தான் தெரியும். அது ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கா, அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்களா, இல்லைன்னா புதிய அட்டம்ப்ட் எடுத்திருக்காங்களா, அது சின்ன நாட்டுன்னு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. பட் இதில் பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் படத்தில் ஒர்க் ஆகுமா இல்லையா, அதில் பயன்படுத்துகிறாங்களேங்கிறது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. ஏன்னா தளபதி அவர்கள் நடித்த எல்லா படமே மிகப்பெரிய அளவுக்கு மாசான பிஸ்னஸ்ஸு, ஓப்பனிங்கு, வசூல் எல்லாம் ஆகும். அதனால் இதுவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கட்டமாக கண்டிப்பாக இந்த படம் அடையிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம்.